கோவையில் ஜூன் 16ஆம் தேதி அகில இந்திய ரஷ்ய கல்வி கண்காட்சியின் 2ஆம் பதிப்பு நடைபெறுகிறது. ஜூன் 14ஆம் தேதி வரும் நீட் தேர்வு முடிவை ஒட்டி அகில இந்திய ரஷ்ய கல்வி கண்காட்சியின் 2ஆம் பதிப்பு ஜூன் 16ஆம் தேதி கோவை தி கிராண்ட் ரீஜன் ஹோட்டலில் நடைபெறவுள்ளது. இந்திய தேசிய மருத்துவ ஆணையத்தின் மாறிவரும் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை ரஷ்ய பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே கடைபிடித்து வருவதால் வெளிநாடுகளில் மருத்துவ கல்வியை நாடும் இந்திய மாணவர்களுக்கு ரஷ்யாவே முதன்மையான தேர்வாக இருக்கின்றது. ஜூன் 16 அன்று கோவையில் நடைபெறும் கண்காட்சியில் MBBS மட்டுமல்லாது பொறியியல், தொழில்நுட்ப படிப்புகளில் இளநிலை பட்டங்களுக்கும் ஸ்பாட் அட்மிஷன் நடைபெறவுள்ளது. சேலத்தில் ஜூன் 17, திருச்சியில் ஜூன் 18, மதுரையில் ஜூன் 19, சென்னையில் ஜூன் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் ரஷ்ய கல்வி கண்காட்சி நடைபெறவுள்ளது. இக்கல்வி கண்காட்சியில் ரஷ்யாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் பங்கேற்கின்றன. தேசிய தகுதி நுழைவுத் தேர்வில் நீட் தேர்ச்சி பெற்ற 12ஆம் வகுப்பு முக்கிய பாடங்களில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் பெற்ற இந்திய மாணவர்கள், SC, ST மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை பொறுத்தவரை குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 40% மட்டுமே. ரஷ்ய மருத்துவத்தில் இளநிலை படிப்புகளுக்கும் விண்ணப்பிக்கலாம். தமிழ் வழியில் படித்த மாணவர்களும் MBBS, BE படிப்புகளுக்கும் விண்ணப்பிக்கலாம். ரஷ்யாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கு CET, IELTS போன்ற முன்தகுதி தேர்வுகள் தேவையில்லை. கடந்த ஆண்டில் ரஷ்யாவில் மருத்துவம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 200% அதிகரித்துள்ளது. MBBS படிப்பதற்கான கல்வி கட்டணம் ஆண்டொன்றுக்கு மிக குறைவாக ரூபாய் 3 லட்சத்திலிருந்து தொடங்குகிறது. 200 இந்திய மாணவர்களுக்கு 100% கல்வி உதவித்தொகையுடன் மருத்துவம் படிக்க வாய்ப்பளிக்கப்படுகிறது. ஸ்டடி அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் நிறுவனமும் சென்னையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையமும் இணைந்து ரஷ்ய பல்கலைக்கழகங்களின் கல்வி கண்காட்சி 2ஆம் பாகம், முதல் பாகம் மே மாதம் நடந்தது. 2வது பாகம் இப்போ ஜூன் 16லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி சென்னை வரைக்கும் நடக்க போகுது. 16 ஜூன் கோயம்புத்தூர்லேயும், 17 சேலம், 18 திருச்சி, 19 மதுரை, 21, 22 சென்னையில் ரஷ்ய கலாச்சார மையத்திலையும் நடக்கும்போது இதில் ரஷ்யாவிலிருந்து ஒரு 8 லீடிங் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் ஒரு ஏவியேஷன் இன்ஸ்டிடியூட்டோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸு, அந்த யூனிவர்சிட்டியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், வைஸ் சான்சலர்ஸ் இவங்க அவைலபிளாக இருப்பாங்க இந்த ஃபேரில். அவங்க ஃபேருக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தேவையான கோர்ஸ் டீட்டெயில்ஸு, ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அங்கே ஆல்ரெடி படிக்கிற இந்திய மாணவர்கள் இவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணி அட்மிஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. ரஷ்யாவில் இப்போ இந்த போன வருடத்திலிருந்து ரஷ்யாவுக்கு மருத்துவம் படிக்க போகிற இந்தியாவிலேருந்து மருத்துவம் படிக்க போகிற மாணவர்களின் எண்ணிக்கை கூடின்னு இருக்கு, நிறைய அதிகரிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 2023 23,000 இந்திய மாணவர்கள் ரஷ்ய மருத்துவ பல்கலைக்கழகங்களில் படிச்சுன்னு இருந்தாங்கன்னா 2024 மாத்திரம் 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் போயிருக்காங்க. இந்த வருடம் அதற்கும் கூடுதலாக மாணவர்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரஷ்யாவில் இருக்க மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே அரசால் நடத்தப்படுற அரசு பல்கலைக்கழகங்கள். இதில் நம்ம இந்த எஜுகேஷனல் ஃபேரில் கலந்துக்கிற யூனிவர்சிட்டிஸ் கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வோல்கராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, மெஃபி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போய், குறிப்பாக சவுத் இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க நம்ம NMCயோடைய நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலினுடைய லேட்டஸ்ட்டு நார்ம்ஸை இன்க்ளூடிங் அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் எல்லா கோர்ஸுமே நடத்தணும், படித்து முடிச்சுட்டு அங்கே லைசன்சிங் டாக்டராக பழகிறதுக்கு அங்கே லைசன்சிங் வாங்கிட்டு தான் திரும்ப வரணும். இது எல்லாமே கடைபிடிக்கிற பல்கலைக்கழகங்கள். இதுக்கு கூடுதலாக எங்கள் சைடில் இருந்து இந்த மாணவர்கள் திரும்பி வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் டெஸ்டினுடைய பாஸ் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 விதமாக அவங்களுக்கு கோச்சிங் தரும். ஒன்று இங்கேருந்து ப்ரொஃபஸர்ஸை
அங்கே அனுப்பி அவங்களுக்கு வருஷத்தில் 2 முறை பயிற்சி அளிக்கிறோம். ஜூலை ஆகஸ்ட் அவங்களோட லீவ் டைமில் ஆன்லைனில் 8 வீக்ஸ் அதுக்கு உண்டான பயிற்சியும் அளிக்கிறோம். ஸோ இந்த கல்வி கண்காட்சிக்கு வர மாணவர்களுக்கு நீட் ரிசல்ட் 14 ஜூன் எதிர்பார்க்கப்படுது. அதனால நீட் மார்க் வந்த மாணவர்கள் அவங்களுக்கு நிச்சயமா அவங்க என்ன மார்க் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு இந்தியாவில் மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கு என்ன வாய்ப்புன்றது நாளையிலிருந்து தெளிவாக தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாணவர்களுக்கு தேவைப்பட்டால் ரஷ்யா ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கல்வி கண்காட்சி அமையும்.